வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். அனைவருக்கும் இனிய ஹோலி நல்வாழ்த்துக்கள். வண்ணங்களின் திருவிழா, மக்கள் மனதில் சந்தோஷத்தை நிரப்பக்கூடிய ஹோலி பண்டிகை வந்துருச்சு. இந்த திருவிழா எப்படி ஆரம்பிச்சது, எதுக்காக எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பூசிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான வரலாறை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா பக்தன் பிரகலாதன். அசுர மன்னன் ரணியகசிபுவோட மகன் பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தனும் சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் அவனோட அப்பாவுக்கு பிடிக்கல. தன்னோட மகனை கொல்ல நினைச்ச ரணியன் தன்னோட தங்கை ஹோலிகாவை கூப்பிடுறான். ஹோலிகாவுக்கு நெருப்பு அவளை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு வரமும் அவளுக்கு இருந்தது. ஹோலிகா தன்னோட மடியில் பிரகலாதனை வச்சுட்டு நெருப்பில் உட்கார்றா. ஆனால் விஷ்ணுவோட அருளால் பக்தன் பிரகலாதன் உயிர் பிழைக்கிறான். தீய எண்ணம் கொண்ட ஹோலிகா நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாகிறா. இந்த தீமை அழிந்து நன்மை வென்ற நாளை தான் நாம் ஹோலியாக கொண்டாடுறோம். ஹோலி பண்டிகைனாவே நம்மளோட ஃபர்ஸ்ட் நினைப்புக்கு வரது நிறைய கலர்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த பண்டிகை கிருஷ்ணரும் ராதையும் ஆரம்பித்து வச்சதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சின்ன வயசில் தான் மட்டும் ஏன் நீல நிறமாக இருக்கேன்னு வருத்தப்பட்டப்போ யசோதை அம்மா, நீ ராதை முகத்தில் உனக்கு பிடிச்ச வண்ணத்தை பூசுன்னு சொல்லுவாங்க. அப்படி தொடங்கின இந்த வண்ணம் விளையாட்டு தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஹோலியாக கொண்டாடப்படுதுன்னு இன்னொரு குரூப்பு சொல்கிறாங்க. ஹோலி பண்டிகை ஒரு நல்ல வசந்த காலத்தோட ஆரம்பத்தையுமே குறிக்குது. குளிர்காலம் முடிஞ்சு செடி கொடிகள் பூக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த திருவிழா வருது. அதோட முக்கியமான விஷயம், இந்த நாளில் ஏழை பணக்காரன் ஜாதி மதம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி வண்ணங்களை நனைகிறாங்க. இது மனித ஒற்றுமையோட அடையாளம்னு சொல்லுவாங்க. ஹோலினாலே ஹாப்பி தான். இந்த வருஷம் ஹோலி கொண்டாடும் போது இயற்கை வண்ணங்களை பயன்படுத்துங்க. உங்கள் கோபதாபங்கள் எல்லாத்தையும் மறந்து எல்லார் கூடவும் அன்பாக பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.